ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் வந்து கங்குவா. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பண்டைய காலத்தை வந்து காட்டுவாங்க. அப்போ ஒரு பாட்டி அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு கதையை வந்து சொல்லிட்டு இருக்கோம். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எப்படி வாழ்றோம், எப்படி இறக்குறோம், எப்படி பிறக்கிறோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நமக்கு மேல இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சின்ன பையனை படம் அப்படி யார் சொல்றா அப்படின்னு கேட்டா, அதை நம்ம நிலாதான் முடிவு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிலாவை காட்டி இந்த திரைப்படத்தோட டைட்டில வந்து போடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம 20ஆம் நூற்றாண்டை வந்து காட்டுவாங்க. அப்போ வந்து நம்ம யோகி பாபா அழகான பொண்ணுங்களோட ஜம்முன்னு குளிச்சிட்டு இருக்கும்போது நம்ம KS ரவிக்குமார் வந்து அவருக்கு கால் பண்ணாரு. KS ரவிக்குமார் இந்த திரைப்படத்துல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அவரு நம்ம யோகி பாபு கால் பண்ணி என்னங்க அப்புறம் பாத்தீங்கன்னா, நீயும் உன் ஃப்ரெண்டு எங்கடா இப்ப இருக்கீங்க அப்படிங்கிறத நான் 4 பெண்களோட செமையா குளிச்சிட்டு இருக்கேன். டே, நான் உங்களை எதுக்காகடா அனுப்பணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அந்த ஆளை தூக்கத்துல சொன்னீங்க, அதை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கா, நான் அழகான பொண்ணுங்களோட வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் நகைச்சுவாய் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவோட இன்ட்ரோ வந்து காட்டுவாங்க. சூர்யா வந்து ஒரு 4 பேரை அடிச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை தூக்கம் வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவனை தூக்கிட்டு கார்ல வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப யோகி பாபு என்ன கேட்பான்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு இவ்வளவு பெரிய வவுண்டியாடா அப்படின்னு கேட்டோம்னா, அது எனக்கு தெரியல, இவனை தூக்க சொல்லியிருக்கானே நம்ம தூக்கிருக்கோம் அப்படின்னு. அந்த தூக்குறவன் என்ன கேட்பான்னு பாத்தீங்கன்னா, டே நீங்க எல்லாம் யாருடா, எதுக்காக இப்ப என்ன எங்கடா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா, டே நாங்கெல்லாம் ஹண்டர்ஸ், உங்களை மாதிரி கெட்டவனால போலீஸ் பிடிக்க முடியாது பத்தியா, அவங்கள எங்களை இல்லீகலா தூக்க சொல்றாங்க, அதனாலதான் இப்ப ஒண்ணு நாங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம திஷா பாட்னி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஒரு கார்ல வந்து கரெக்டா நம்ம ஹீரோக்கு முன்னாடி வருவாங்க. அதாவது சூர்யா முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சூர்யா ஒருத்தனை இப்ப தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கழுத்துல வந்து சங்கையை போட்டு இவங்க ஒரு பக்கமா இவனை தூப்பாங்க. தூக்கிட்டு 2 பேரும் ஒரு நடு ரோட்ல வந்து அவனை தூக்கி பந்தாலும் மாட்டி ஆண்டுட்டு இருப்பாங்க. ஆண்டுட்டு கரெக்டா நம்ம KS ரவிக்குமார் கிட்ட தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இவனை நான் தான் தூக்கின்னு சொல்லி சூர்யா சார் வந்து அவர்கிட்ட ஒரு 5 லட்சம் கேட்பாங்க. அப்ப டக்குன்னு திஷா பாட்னி, இல்ல சார் இவனை நான் தான் தூக்கிருக்கேன், வேணா நீங்க அவன்டே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க தூக்குனவனுக்காக 2 பேரும் பெரிய சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப KS ரவிக்குமார் வந்து யோகி பாபு என்ன கேட்பாங்கன்னா, டே இவங்க 2 பேரும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரியாதா சார், இவங்க 2 பேரும் ஒரு டைம்ல வந்து அவ்வளவு அழகா காதலிச்சிட்டு இருந்தாங்க, பட் இவங்களுக்குள்ள இருக்கிற 1-2 ஈகோனால தான் இப்ப சண்டை போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க, பட் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்குள்ள இன்னும் காதல் இருக்க போல, நீங்க அதை விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு கரெக்டா ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து காட்டாங்க. அந்த ரிசர்ச் சென்டர்ல வந்து மனிதர்களோட மூளை இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு ஆய்வு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையனோட மூளையில நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுவான். அப்போ அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய மிலிட்ரி டீமே அவனை வரட்டும், பட் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கரெக்டா ஒரு ட்ரெயின் போவோம், அந்த ட்ரெயின்ல ஏறி இவன் வந்து கோவாக்கு வந்து போயிடுவான். கோவாக்கு போய் எங்க போறான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவனுக்கு கண்டுபிடிக்க அவனோட மூளையில வந்து ஒரு சிப் மாதிரி ஒன்று செட் பண்ணிருப்பாங்க. அதனால அவன் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறத இந்த மிலிட்ரி டீம் வந்து செக் பண்ணும். அப்போ அந்த ரிசர்ச் சென்டரோட ஹெட் இருக்கான் பாத்தீங்களா, இவங்கிட்ட வந்து அந்த இடத்துல ஒரு தெனிக்க போறான். சரி இவன் இப்படி கோவாக்கு போறான், என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, வேற ஒண்ணு இல்லை, இவன் யாரையோ தேடி போறான், அவனை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது, சீக்கிரம் போய் அவனை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த மிலிட்ரி டீம் அந்த பையன் பிடிக்கிறதுக்காக கோவா வரும். கோவால தாங்க நம்ம சூர்யா சார் இருப்பாரு. சூர்யா சார் இப்போ யோகி பாபா என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் பவுண்டி வந்து KS ரவிக்குமார் சொல்லியிருப்பாரு. உடனே அவனை தூக்குறதுக்காக ஒரு கப்பல்ல அவன் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அவனை அந்த இடத்துல தூக்க போன இடத்துல என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, அவன் கண்ணை வச்சு யோகி பாபா சுட வருவான். யோகி பாபா காப்பாத்துறங்க சூர்யா அவனை சுட்டு தள்ளிடுவாரு. இப்போ உடனே அந்த இடத்துல இவங்க 2 பேரும் கிளம்பி வரும்போது இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, சூர்யாவையும் யோகி பாபையும் ஒரு பாலத்து மேல இருந்து கப்பல்ல போறத பாத்துட்டு இருப்பான். உடனே சூர்யாக்கு அவனை பார்க்கும்போது ஏதோ உள்ளுணர்வு வந்து வேற மாதிரி தோணும். அப்பா இந்த பையன் எதுக்கு இப்படி பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கரெக்டா யோகி பாபு இவனும் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்தனா அடுத்த நாள் காலையில யோகி பாபு என்ன சொன்னா, சூர்யாட்ட டே நம்ம மாட்டிக்கிட்டோம் போட்டு தருவங்கள, அதை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டான், என்னடா சொல்றேன், ஆமா இப்ப அந்த சின்ன பையன் வேற எங்க இல்லை, நமக்கு ஆப்போசிட் வீட்டுல தான் இருக்கான்னு பார்த்தா ஆப்போசிட் வீட்டுல நம்ம திஷா பண்ணி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா கிங்ஸ்லி உங்களுக்கு வந்து இந்த ஆளை யார் கொண்டாலும் அவனோட ஓவியத்தை வர அப்படின்னு அவன் சூர்யா சார் ஓவியத்தையும் யோகி பாபு ஓவியத்தையும் வரைஞ்சுவான். இதை பார்த்து சூர்யாவும் யோகி பாபு இந்த பையன் மேல சும்மா விட மாட்டாம மச்சான் அப்புறம் அந்த பையனை அந்த இருந்து தூக்கிட்டு வா நம்ம கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திஷா பண்ணிட்டு கிறிஸ்டி கூட சண்டை போட்டு அந்த பையனை அந்த இங்க இருந்து கார்ல தூக்கிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. கார்ல தூக்கிட்டு போயிட்டு போது கரெக்டா அந்த பையன் வந்து சூர்யா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான். உடனே சூர்யா என்ன சொல்றானா, டே நீ இப்படி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி விட்டே அவன்கிட்ட சொல்றா அப்படின்னா, டே நான் என்ன சொன்னேன் கேட்டுவாடா அப்படின்னு சொல்றது பக்கத்துல இந்த காரை வச்சு இந்த பையனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும். ஃபிக்ஸ் வந்தோடனே இந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் அந்த பையனை ஸ்கேன் பண்ணிக்கும் போது டாக்டருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும். இது என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நாளைக்கு என்னோட சிப் டாக்டர் வந்துருவாங்க, நீங்க காலையில அந்த பையனை கூப்பிடுவாங்க, நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படின்னா சூர்யாக்கு இந்த பையனை பார்த்தோம் ஏதோ ஒரு மாதிரி உள்ள டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும். உடனே இதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனை வீட்டுல தங்க வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பையன் வெளியே யோகி பாபா கூட்டி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பையனை பார்க்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உனக்கு என்ன இந்த பையனை போகும்போது எனக்கு டேஞ்சர் ஆகுதுடா, என்னைக்கு இந்த பையனால தான் நம்ம 2 பேரும் காலியாக போறோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு அந்த பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, சூர்யாவோட வீட்டுல வந்து பழைய ஓவியங்கள், அதாவது அந்த காலத்துல உள்ள நிறைய ஓவியங்கள் வரையும், அதை பார்த்தோன்னே சூர்யா சாருக்கு ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பையனை பண்ணுவான், சூர்யாவோட கையை எடுத்து தான் வரையில வச்சு தன் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவான். அப்போ சூர்யாவுக்கு வந்து ஏதோ பழங்காலத்தின் நினைவுகள் வந்து மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் டக்குனு அந்த பையன் என்ன பண்ணுவானா, சூர்யா தூங்கிட்டு இருக்கும்போது சூர்யாவோட காலுக்கு அடியில வந்து உட்காரும்.
உட்கார்ந்து நிற்கும் போது உனக்கு என்ன பசிதான் சூர்யா அப்படிமா அந்த பையன் ஆமான்னு சொன்னாலும் சூர்யா சார் யோகி பாபு சேர்ந்து அந்த பையனை வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட ரெஸ்டாரண்ட் கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தக்க திஷா பண்ணி வந்து வந்தாங்க. வந்தோடனே கிங்ஸ்லி அவங்க என்ன கேட்பாங்க, நீ எப்படி ஏன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி எல்லாம் வர்ற அப்படின்னு சூர்யா போது ஓமல இருக்க காதல் தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடலை மாதிரி போட்டு டக்குன்னு சூர்யாவோட கையில வந்து ஒரு விலங்கா போட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து கேட்டுவார். கேட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2 கப்பல் ஒருத்தனை போட்டு தள்ளீங்களா, அவனோட டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு அவன் அண்ணனே போட்டு சொல்லியிருக்கா, அவன் வந்து உங்களை விசாரிப்பா அப்படின்னா அந்த இடத்துக்கு டக்குன்னு அந்த இவங்க கப்பல் வச்சு போட்டு தள்ளவனோட ஆளுங்க வந்து வந்துடுவாங்க. வந்தோடனே டக்குனு அந்த சின்ன பையன் கிட்ட போயிட்டு தான் அவன் அண்ணன் வந்து கண்ணை வச்சுட்டு நீ பார்த்து அவன் யாருன்னு கேட்கும்போது டக்குனு இந்த சின்ன பையனை தேடிட்டு ஏற்கனவே மிலிட்டரி ரிசர்ச் டீம் இருக்குமா அது மொத்தமும் இந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து இறங்குறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு லோக்கல் டீம் தானே இன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட்ல சுட்டு தள்ளிவான். இதை பார்த்து சூர்யாவுக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுரும். இவனுங்கெல்லாம் யாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திஷா பட்னி மேலே குண்டு எது பட்டக்கூடாது. திஷா பட்னி அந்த இடத்துல மறைச்சி வச்சுட்டு அந்த சின்ன பையனை காப்பாற்றி சொல்லி சூர்யா எவ்வளோ கஷ்டப்படுவாரு. பட் அந்த சின்ன பையனை வந்து மிலிட்டரி டீம் வந்து அவங்களோட ரெட்ரிமெண்ட் மூலமா அந்த பையனை அந்த இடத்துல வந்து தூக்கிடுவாங்க. அப்போ ஏற்கனவே நம்ம திஷா பட்னி வந்து சூர்யாவோட கையில் வந்து விலங்கு போட்டுக்கலாம். அந்த விலங்கை கலட்டுறதுக்காக சூர்யாவை தன்னோட கையை உடச்சி அந்த இடத்துல இருந்து விலங்கை கலட்டிட்டு அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக அந்த பையனை கொண்டு போகிற கார் பின்னாடி விரட்டி விடுவான். பட் கார் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடும். அப்போ இவன் காரை பின்னாடி விரட்டி போகும்போது நிலாவை காட்டி அப்படியே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது அந்த காலத்து காலகட்டத்தை வந்து காட்டுவாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பிடிக்கிறதுக்காக ரோமாபுரியை சேர்ந்த 25,000 வீரர்களுக்கு விட்டு ஒரு அரசன் வந்து வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கணும் அவங்களோட வீரர்களும் ஏதாவது ஒரு இடத்துல நின்று நிலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் தான் போர் செய்யறதுக்கு அவங்களால ரெடி ஆக முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு நிலப்பகுதி வேணும்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அப்போ நம்ம பாரத தேசத்தை ஒட்டி ஒரு 5 நிலப்பகுதிகள் இருக்கும். அதாவது தீவு மாதிரி ஒவ்வொரு தீவா பேசிட்டு இருப்பான். அதாவது 5 தீவுல முதல் தீவு பேர் வந்து மண்டையாறு, வெண்காடு, பேரூராட்சி, முக்காடு, அரச்சி அப்படின்னு ஒரு 5 தீவு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு தீவை நம்ம பிடிச்சிட்டா அந்த தீவுல வச்சு நமக்கு தேவையான நிலைப்பாறை எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த 5 தீவுலையுமே 5 விதமான மலைவாசிகள் வாழ்றாங்க. அவங்க 5 பேருக்குமே நம்மளை விட ரொம்ப கூடுதலமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 5ல ஏதாவது ஒன்று பிடிச்சா மட்டும்தான் நம்ம பாரத தேசத்துக்கு போய் ஈஸியா பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருக்க ஒரு தூதுவன் வந்து சொல்லுவான். அப்ப அந்த 5 தீவை பத்தி தெரிஞ்ச ஒரு தூதுவனை கூட்டி இவங்க அதை பத்தி விசாரிக்கும் போது நம்ம பேரூராட்சியை பிடிப்போம், அதுதான் பாரத தேசம் பிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி. ஆனா பேரூராட்சியில உள்ள ஒருத்தனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நட்டி வந்து காட்டுவாங்க. நட்டி என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நீங்க டேரக்டா உங்க 25,000 படையும் கொண்டு போய் பேரூராட்சி போனீங்கன்னா ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா என்னோட நரித்தந்திரத்தை வச்சு பேரூராட்சியை சேர்ந்த ஒரு 1000 வீரர்களை நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்க அவங்க பேரூராட்சிக்குள்ள இறங்க ஈஸியா அவங்களை கொண்டு வரலாம்னு சொல்லி பேரூராட்சிக்குள்ள போய் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யாவோட அப்பாட்ட போய் எனக்கு ஒரு 100 படை வீரர்கள் வேணும் அப்படிமா. எதுக்காக பார்த்தீங்கன்னா பக்கத்துல போட் ஒன்று செய்யணும். அப்படி போட்டு செஞ்சோன்னா அது மூலமா நல்ல பணம் வரும். எனக்கு இப்போ என்னோட ஒரு ஊர்ல வந்து ஆட்கள் கம்மியா இருக்காங்க அப்படின்னா சரி கூட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 100 வீரர்கள் நம்ம கங்கு அதாவது நம்ம சூர்யாவோட அப்பா வந்து அனுப்பிவிடுறேன். அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நடுக்காட்டுக்குள்ள வச்சு அந்த 100 வீரர்களை இவன் ஆளுங்க வச்சு யாருக்கும் தெரியாம அடிச்சு அவங்க 100 பேரோட கைகையையும் வெட்டிடுவான். இதை வந்து கருணாஸ் ஒளிஞ்சது பார்த்துருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கருணாஸ் இந்த 100 வீரர்களை ஒருத்தனா போயிருப்பான். உடனே கருணாஸ் என்ன பண்ணுவான், தன்னோட ஒரு வலது கையை வந்து வெட்டி அதில் போட்டு தானும் செத்த மாதிரி அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு ஊருக்குள்ள வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுவான். சொன்னா நட்டி திருப்பி வந்து இன்னும் ஒரு 100 வீரர்கள் வேணும் அப்படின்னா இன்னும் 100 வீரர்கள் அனுப்புவாங்க. அப்போ நட்டியோட ஒய்ஃப் என்ன சொன்னா, இது ரொம்ப தப்புங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்டிக்கு ஒரு பையன் இருப்பான். அவனையும் அவன் ஒய்ஃபையும் அந்த ஊருக்குள்ள விட்டுட்டு அவன் இன்னும் ஒரு 100 வீரர்களை இந்த இடத்த வந்து கூட்டு போவாங்க. கூட்டு போகும்போது கரெக்டாக கருணாஸ் வந்து ஒரு இடத்துல வச்சு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இலைப்பாறை அப்படின்னா நட்டி திரும்ப வந்து நட்டிட்டு என்ன சொல்லுவான்னா கையை வந்து தூக்கி வைக்கும். அதாவது என்னன்னா அந்த 100 வீரரை செத்துட்டானப்பா, பட் ஒரு வீரர் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்க காட்டி கங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சூர்யாவுக்கு அப்போ தான் என்ட்ரி கொடுப்போம். அப்போ சூர்யா அந்த இடத்துக்கு வந்து நம்ம இடத்துலயே நீ பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏற்கனவே 100 வீரர்களை கொண்டு சில வீரர்களை யூஸ் பண்ணிப்பான். அந்த எல்லா வீரர்களும் அதே இடத்துல கொண்டுட்டு நம்ம நட்டியை வந்து தூக்கி ஊருக்குள்ள தூக்கிட்டு போவாங்க. ஊருக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உனக்கு ஏன் இப்படி பண்ண தோணுச்சு, நம்ம எல்லாருமே ஒன்று தானே, என்னதான் நம்ம பிரிஞ்சு வேற ஊராங்களோ நம்ம எல்லாருமே ஒரே மொழி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என் குடும்பத்துக்காக தான் அப்படி பண்ணனோட உன் குடும்பத்துக்காக நீ இப்போ சாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஊருக்கு நடுவில் வச்சு எரிச்சுவாங்க. அப்போ நட்டியோட குடும்பமும் அவனோட மனைவியும் அவனோட மகனையும் கண்டிப்பா கொன்னே அவனு சொல்லி ஊருக்காரங்க எல்லாம் பேசும்போது சூர்யா என்ன பண்ணுவானா, இல்ல இது தப்பு, அவன் பண்ண தப்புக்கு அவங்க குடும்பம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நட்டியோட மனைவி என்ன பண்ணுவானா சூர்யா கையில அவன் மகனை பிடிச்சு கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட தீயில வந்து விழுந்து இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் சூர்யா வந்து என்ன பண்ணுவானா நட்டியோட மகனை அவன் தான் பார்த்துக்குவான். அவன் பார்த்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும்போது அப்போ நம்ம சூர்யாவோட அப்பா என்ன சொன்னா, 25,000 படை வீரர்கள் கண்டிப்பா இங்க வந்து பக்கத்துல முகாம் போட்டுருக்காங்க, அவங்க எந்த டைம் வேணாலும் நம்மளை தாக்க வரலாம், அதுக்குள்ள நம்ம படை வீரர்கள் நம்ம தயாரா படுத்திக்கணும் அப்படின்னு கண்டிப்பா படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஒற்றன் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அங்க ரோமாபுரி அரசிட்ட வந்து பெருமாச்சியா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஆள் வந்து இப்ப இறந்துட்டான். அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துல இருக்க அரைக்காடுல உள்ள ஆளுங்களை நம்ம சப்போர்ட் கூப்பிடணும், அவங்களுக்கு பெருமாச்சிக்கு எப்பவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு
சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ரோமாபுரி அரசர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரக்காடில் உள்ள அரசன்ட்ட வந்து சப்போர்ட் வைப்பான். அப்போ அரக்காடு என்ன சொல்லுன்னா தங்க நிறைய தரதுனால சரி நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மகன்களை அனுப்பி அங்கே இருக்க பெருமாச்சியில் உள்ளவங்கள கொல்ல பார்ப்பாங்க. பட் சூர்யா என்ன பண்ணிடுறாரு பார்த்து தெளிவாக ஒரு ஐடியா போட்டு அந்த அரக்கனுக்கு வந்து எல்லாத்தையுமே கொண்டு அனுப்பிடுவார். கொண்டு அனுப்புற உடனே டக்குன்னு இந்த விஷயத்தினால என்ன ஆகிடும், ரோமாபுரிக்கு இது வரைக்கும் பெருமாச்சிக்கு தான் பிரச்சனையா இருந்துச்சு. பட் இப்போ அரக்காடுக்கும் பெருமாச்சிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி, அதை இவங்க ரெண்டுக்குள்ள தான் போர் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரோமாபுரி அரசு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அரக்காடை பற்றி உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நீ எனக்கு முன்னாடி மண்டிட்டேன்னா அந்த பெருமாச்சி ஊரை வந்து நான் உனக்கு முன்னாடி மண்டிடுறதா இது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோமாபுரியிலேருந்து ஒரு சில பேர் பேச வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல அரக்காடு அரசை வந்து கொண்டு நடப்போம். அதாவது என்கிட்ட உதவி கேட்டு வந்து இப்போ என்னையே முன்னாடி மண்டியிட சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டுட்டு கண்டிப்பாக உங்களே கொள்வோம். அதே நேரத்தில் அந்த பெருமாச்சியில் ஊருக்காரங்க எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இந்த டைம்ல பெருமாச்சிக்கும் அரக்காடுக்கும் சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போது அரக்காடுல சேர்ந்த ஒரு சில பேரை வந்து நம்ம சூர்யா வந்து கொண்டுட்டு இருப்பான். அப்போ வந்து நட்டியோட மகனை இத்தனை நாள் நம்ம சூர்யா தானே பாதுகாத்துட்டு இருந்தான். அவன் டக்குன்னு என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா என்னதான் நட்டியோட மகனை நல்லா பாத்துக்கிட்டாலும் தப்பாவை பொண்ணு சூர்யா தான் அப்படிங்கிறதுனால நான் சூர்யாவை கொள்றதுக்கு அவன் கத்தியை வந்து டக்குன்னு ஏந்திவான். இதை பார்த்த ஊருக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நட்டியோட மகனையும் சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இல்ல முடியாது அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சூர்யா பேசும்போது ஊருக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க இவன் ஊருக்குள்ள வச்சுதான் நமக்கு தான் ஆபத்து, இவனை வந்து கள்ளக்காடுக்குள்ள வந்து அனுப்புங்க அப்படிமா. அதாவது அந்த இடத்துல எப்படின்னா புலிகளும் சிறுத்தைகளும் பெரிய மாமிச திங்கக்கூடிய விலங்குகள் இருக்கும், அங்கெல்லாம் யாரையும் தங்க முடியாது. உடனே சூரியன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு இதுதான் முடியும்னா நானும் அவன் கூடயே போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை அந்த இடத்துக்கு போட்டு போயிட்டு உனக்கு இப்போ என்ன போவோம் உன் கையால தான் எனக்கு சாவு இருக்கு, அதை எப்பவும் நீ மறந்துடாத, நான் எப்பவும் உன் கையால தான் மட்டும் தான் சாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சின்ன பையனுக்கு போர்க்கடையில இருந்து எல்லாத்தையுமே அதை காட்டுக்குள்ள வச்சு அவன் கற்றுக் கொடுப்பான். கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா அரசியை சேர்ந்த சில வீரர்களும் அரசியலோட அரசனோட மகன் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெருமாச்சியை சேர்ந்த சில வீரர்களை வந்து அதாவது சின்ன குழந்தைங்கள இருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு காட்டுக்குள்ள வச்சு அவன் பிடிச்சான். பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் நான் கொள்வேன், ஒழுங்கா நீங்க சீக்கிரமா கங்குவாவை இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப அங்க இருக்கிற எல்லாத்தையும் கங்குவா கண்டிப்பா வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சின்ன பசங்களை அங்க இருக்க வீரர்கள் கொள்ள ஆரம்பிச்சான். அப்ப அந்த அரசனோட மகன் என்ன பண்ணுவான் அங்க இருக்க ஒரு பொண்ணை வெட்டும் போது கங்குவான்னு அவன் சாகும்போது கத்திடுவானா. உடனே நம்ம சூர்யா அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற அந்த அரசனோட மகனை கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் வெட்டிடுவான். அரசனோட மகன் அங்க இறந்ததுனால அரசன் என்ன சொல்லுவானா உடனே கங்குவாவை பார்த்தாலும் நம்ம படை வீரர்கள் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியோட மொத்த படகுகளும் இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பெருமாச்சியை பார்த்து போர் தொடுக்கிறதாக தயாராக போயிட்டு இருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சா மற்ற ஊர் இருக்கும் தெரியுமா, மொத்தம் 5 ஊருன்னு சொன்னோமா. இப்ப 5 ஊரும் என்ன செய்யணும்னா ஒரு வட்டமீதிய மாநாடு மாதிரி நடத்துவாங்க. மாநாடு நடத்தி இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரே தீர்வு நம்ம அமைதியா போறதா, இது மேல யாரும் உயிர் போக வேண்டாம், இல்லாட்டி ரோமாபுரி மொத்த ஊரையும் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அரசியை சேர்ந்த அரசன் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் என் மகன்கள்லாம் செத்துட்டாங்க, இனிமே அவனை எடுத்தா என்ன எடுக்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கங்குவாவோட அப்பாவை வந்து அந்த இடத்துல தூண்டுவான். அப்பா அவன் சாகும்போது என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா கங்குவாவுக்கு வந்து தூது அனுப்பிடுவான். அதாவது சரி இவன் நான் சாக போறேன் இவனை துண்ணுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு தூது போயிடும். உடனே இதை பார்த்த கங்குவா என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா உடனே நம்ம அரத்தியோட அரசனை கொள்றதுக்காக கிளம்பி பேருமாச்சியில இருந்து கிளம்பி வருவான். எங்க கிளம்பி வருவான் பாத்தீங்கன்னா அரத்தியோட கப்பல் வந்து கடலை நின்றுவான். அந்த கடலுக்கு வந்து கிளம்பி வருவான். அப்பா அவங்க கூட துணைக்கு யாரும் வரும் பாத்தீங்கன்னா நட்டியோட மகனும் கிளம்பி வந்துருவான். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த போட்ல வந்து ஏறி சண்டைக்கு வருவாங்க. சண்டைக்கு வரும்போது டக்குன்னு மறுபடியும் நம்ம கடந்த காலம் அதாவது 20ஆம் சண்டை வராங்க. அதான் அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக சூர்யா ஓடிட்டு தான் சொந்த மணினா பார்த்து இப்போ அந்த இடத்துல இங்கேயும் சண்டை நடக்கும். அதாவது என்ன நடக்கும்னா இந்த பையனை வந்து இவங்க ரிசர்ச் சென்டர் கொண்டு போறதுக்காக பிளேன் எல்லாம் ரெடி பண்ணி கூட்டு போவாங்க. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச சூர்யா என்ன பண்ணுவானா எப்படியாவது இந்த ஆளுங்களுக்கு தெரியாம அந்த சின்ன பையனை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேன்குள்ள இறங்குவான். பட் பிளேன்குள்ள இருக்க எல்லாரும் பார்த்தோன்னா சூர்யாவை அடிச்சு வெளியே தூக்கி போட பார்ப்பாங்க. சூர்யா அப்போ பிளேன்ல வந்து தூக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம பண்டைய காலத்துல போர்க்கப்பல்ல வந்து போர் நடந்தது. அதாவது அரத்தியோட அரசனுக்கும் நம்ம சூர்யாவுக்கும் சண்டை நடந்தோம். அப்போ சூர்யா என்ன பண்ணுவாங்கன்னா அரத்தியோட அரசன் அந்த இடத்துல அடிச்சு அங்கேயே கொண்டுட்டு நட்டியோட மலை விட்டுட்டு கிளம்புவான். கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அதே மாதிரி பிளேன்ல வச்சு இருக்கிற எல்லா சோல்ஜர்த்துக்கும் சூர்யா வந்து அடிச்சுட்டு அங்கிருந்து அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டு இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பையனை வந்து தூக்கிட்டு போவான். அப்படிங்கிற சின்ன பையனை தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அரத்தியோட அரசன் இறந்தோடனே இனிமே அரத்தியோட அரசனுக்கு யாரா புதுசு வரப்போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு காட்டியிருப்பான். அப்போ வந்து அரத்தி அரசனுக்கு வந்து இன்னொரு பையன் இருப்பான். பட் அவனை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பான். ஏன் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்பவும் கொடூரமானவன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவனை வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கட்டும்போது சில பேர் வந்து வேணாம் அவன் வந்தா மரணம் மட்டும் தான் நிகழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது வேற யார் இல்லைங்க கார்த்திகா திருப்பி இப்போ அரத்திக்கு வந்து புதுசா அரசனா வருவான். அவன் வந்து அந்த இடத்துல கரெக்டா என்ட்ரி கொடுத்து அவனோட அப்பாவுக்கு வந்து கொல்லி வச்சுட்டு என்ன சொல்லுவானா அங்க இருக்க பெண்களை முடிச்சு இனிமேல் எல்லாருமே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இனிமே இந்த இடத்துக்கு நான் தான் அரசன், நீ கவலையப்படாதீங்க, கங்குவாவையை சீக்கிரமே கொள்றோம், பெருமாச்சி இதே மாதிரி நம்ம கைக்குள்ள எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் இந்த இடத்துல நெஞ்சை தட்டி கத்துவான். இதுக்கப்புறம் இங்க நம்ம 20ஆம் நூற்றாண்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து சூர்யா அந்த சின்ன பையனுக்கு தூக்கிட்டு அவனுக்கு பழைய நினைவு அதாவது பண்டைய காலத்தில் உள்ள நினைவுகள் எல்லாம் இந்த பிளேன்ல தொங்கிட்டு பறக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அந்த சின்ன பையனோட தலையில கை வச்சு மறுபடியும் வச்சுட்டு அந்த சின்ன பையன் கங்குவார் சொன்ன எனக்கு எல்லாரும் ஞாபகம் வந்துச்சு அவனை கட்டி பிடிப்பான். கட்டி பிடிக்கும் போது
இப்போ இவங்க பிளேன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே இங்க அந்த சின்ன பையனை ஒரு இடத்துல ரிசர்ச் சென்டர்ல வச்சிருந்தாங்க. அந்த ரிசர்ச் சென்டர்ல உள்ள எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு ஆர்மி மேன் வந்து அந்த ரிசர்ச் சென்டரோட கட்டிட்டு எங்க கேட்பானா, இவன் யாரு, இவன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற எல்லாருமே இவன் ஒரு சின்ன ஹண்டர் தான், இவனை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா இவனை இப்பவே தூக்கிடலாம் அப்படின்னா டக்குன்னு அப்போ அந்த ரிசர்ச் சென்டரோட ஹெட் என்ன சொன்னா பார்த்தீங்கன்னா, இவன் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, இவன் தான் கங்குவா உனக்காக தான் காத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரிசர்ச் சென்டரோட ஹெட் யார் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தான். இதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சூர்யா ஃபேனாக இருந்தீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஃப்ரெண்ட், நான் சொல்லுங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.